Praise the Lord. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் சுகமாக இருப்பதற்கு தேவனுடைய கிருபை ஒன்று மட்டும் போதும். தேவனை நம்பி அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகத்தான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள என்ன பண்ண வேண்டும்? அவருடைய சத்தியத்திலே நடக்க வேண்டும். கர்த்தரை எல்லா காரியத்திலும் முன்பாக நிறுத்துங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் அவரை முன்பாக நிறுத்தினால் அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உண்மையும் எப்போதும் என்னை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, மாறாத கிருபை எப்போதும் என் கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எனக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் என்னை விடுவியும். ஆண்டவரே, கிருபையினால் என் சத்துருக்கள் கையிலிருந்து விடுவித்து இரட்சித்தருளும். ஆண்டவரே, என் ஒவ்வொரு காரியத்திலும் கிருபை வேண்டும் என்று கேளுங்கள். அப்போது கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதற்கு நாம் அனுதினமும் வேதத்தை வாசித்து நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்க வேண்டும். அப்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் எப்போதெல்லாம் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் ஆவியானவருடைய உடன்படிக்கை உறுதிப்பட்டிருக்கும். தேவனுடைய கிருபையை நாம் பெற்று அவரில் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆவியானவருடைய கிருபையால் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.